வகை உள்ளது. அவற்றில் ஒன்று அரசு பள்ளி, மற்றொன்று தனியார் பள்ளி. அவற்றை நான் பேச வந்துள்ளதாவது அரசு பள்ளி. ஒரு குழந்தை பணக்கார குடும்பத்தில் பிறந்ததா அல்லது ஏழை குடும்பத்தில் பிறந்ததா என்று பார்த்து கல்வி தராத இடம்தான் அரசு பள்ளி. இங்கு சாதி இல்லை, மதம் இல்லை, பணம் இல்லை. இங்கு சாதி இல்லை, மதம் இல்லை, பணம் இல்லை. இங்கு இருக்கும் ஒன்றே ஒன்றுதான் கல்வி, மனிதம், சமத்துவம். நாங்கள் படிக்கும் இந்த அரசு பள்ளியிலே நாட்டை ஆளும் அதிகாரிகள், பெரிய விஞ்ஞானிகள், மிகச் சிறந்த ஆசிரியர்கள் போன்றவர்கள் உருவாகியுள்ளனர். ஒரு காலத்தில் சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மாணவன் இன்று பெரிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் யாரு? நம்ம அரசு பள்ளி தான். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவையே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவர் அரசு பள்ளியில் படித்தவர் தான். அப்படிப்பட்ட அவர் அரசு பள்ளியில் படித்தால் முன்னேற முடியாதா? காசு கட்டி படித்தால் தான் முன்னேற முடியும் என்றால் கலாம் ஐயா எப்படி உயர்ந்தார்? நினைத்து பாருங்கள் நண்பர்களே. கட்டிடம் பெரியதா இல்லையா என்பது முக்கியமில்லை, காசு அதிகமா இல்லையா என்பது முக்கியமில்லை. இங்கு முக்கியமானதே நம்ம கனவு, நம்ம முயற்சி, நம்ம தைரியம் தான். இன்னமும் கூட சில நபர்கள் நம்மளுடைய அரசு பள்ளியை தவறாக நினைக்கிறார்கள். அது ஒரு சாதாரண பள்ளி, அது சும்மாவே எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அரசு பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ், இலவச புத்தகங்கள், சீருடைகள், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இலக்கியம் என்ற போட்டிகள், மாணவர்களுக்கான உரிமை தொகைகள், இவை மட்டுமா? 8ஆம் வகுப்பு படிச்சா NMMS தேர்வு, 9ஆம் வகுப்பு படிச்சா பிரஸ்ட் தேர்வு, 10ஆம் வகுப்பு படிச்சா டேலண்ட் எக்ஸாம். இதுல வெற்றி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து ஊக்கப்படுத்துறாங்க. இவை மட்டுமா? இன்னும் ஒரு படி மேல அரசு பள்ளியில படிச்சா அனைத்து துறையிலும் 7.5% இடஒதுக்கீடு தராங்க. இவையெல்லாம் யாருக்காக? நம்ம மாதிரி மாணவர்களுக்கு தான். அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அவர்களுடைய வேலையை மட்டும் செய்யவில்லை, அவர்கள் நமக்காக உழைக்கின்றனர். அவர்கள் கையில் தான் நம்முடைய வாழ்க்கை உள்ளது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம அரசு பள்ளியில படிக்கிறோம்ல, அதை நினைச்சு நம்ம பெருமைப்படுறோம் நண்பர்களே, இல்லை வெட்கப்படுறோம் நண்பர்களே? இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை நண்பர்களே, இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். நான் அரசு பள்ளியில் படித்தவன் என்று சொல்லும் நாளில் உலகம் நம்மை மதிக்கும். நான் இறுதியாக சொல்ல விரும்புவதாவது, நான் தமிழன், நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன், நான் அரசு பள்ளியில் படித்தவன், நான் தமிழ், நம் பெருமை, நான் இதை உலகிற்கு உயர்த்துவேன் என்று அனைவரின் மனதிலும் வியத்துக் கொள்ள வேண்டும். கல்வியிலும் விளையாட்டிலும்